அது ஒரு கிஃப்ட், ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். நம்ம சபையிலே அவங்க மூலியமா நல்லா ஜபாவே ஆண்டவர் ஓட்டுனாரு. எனக்கு ஜபானே என்னன்னு தெரியாது, எவ்வளோ பாவத்தில் இருந்தாருன்னா அவங்க சொல்ற வார்த்தை மூலியமா அந்த பாவத்திலிருந்து மீட்டு எடுத்த ஆயுமே தாய் நம்ம கொடுத்த ஒரு கிஃப்டா இந்த சபையில நம்ம எடுத்து தாயை ஆசீர்வதிக்கணும். ஆமே. கரங்களை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எல்லாருக்கும் ஹேப்பி மதர்ஸ் டே. இந்த நாளில் கூட நம்முடைய போதகர் அவங்க பற்றி ஒரு சிறு சாட்சி சொல்லலாம்னு இருக்கேன். அவங்களால நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, எங்கள் சபையில் இருக்கும்போது பாட்டு பாடுறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பயப்படுற மேடை இருக்கிறதுக்கே பயப்படுறேன். ஆனால் அவங்க மூலியம் இந்த நாளில் ஜூம் ப்ரேயரில் அவங்க சொல்லி நல்லா பாட்டு பாடுறது செவிக்கிறது அவங்களால நல்லா கற்றுக்கினேன். இன்னும் அவங்க நல்லா போல்டாக நான் என்னை நடத்துவாங்க, எதனா பயந்தா அதுக்கும் எடுத்து சொல்லுவாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. மேலாக நான் வேதனையோடு நான் இந்த ஆலயத்துக்குள்ள வந்தேன். என் தேவன் இந்த ஆலயத்திற்கு நுழைந்திருப்பது எனக்கு இப்போ நான் இந்த கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீராக இப்போ எனக்கு கொடுத்திருக்கிறார். என் பிள்ளை மனைவியோட பிரிஞ்சிருந்தா 2 வருஷம் ஆகுது. நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவனை சேர்க்கணும்னு நினைச்சோம், ஆனால் முடியவே இல்லை. என்னால் முடிஞ்ச முயற்சிகளாக நான் பண்ணேன். என் தேவனை நாடி நான் இந்த ஆலயத்துக்கு வந்து ஐயா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொன்னேன். ஐயா ஒரு முறை வீட்டுக்கு வந்து என்னோட பேசிட்டு மருமகளோட பேசினாரு. அவள் ஐயாவுக்கும் பதில் கொடுத்தா. ஆனால் ஐயா சொன்னாரு, நிச்சயமா ஆண்டவர் காப்பாருனாரு. உண்மையாலுமே நான் இந்த ஆலயத்துக்குள்ள நுழைவது என் தேவன் நிச்சயமாக இருக்கிறாரு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என் பிள்ளையும் என் மருமகளும் பேரப்பிள்ளைகளும் நான் கை தூக்கி கொஞ்சி நான் கொஞ்சம் மகிழக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் என் பிரிவிருக்காரு. இன்னும் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது, என் மகளும் என் மருமகளும் என் பேரப்பிள்ளைகளும் இந்த ஆலயம் நிரம்ப வர திரும்ப நீங்க எல்லாரும் கேட்டீங்க. நிச்சயமாக ஐயா ஜெபத்துல அம்மா ஜெபத்துல வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சாட்சி அம்மா சொன்னாங்க. எழும்பும் அளவோ இஸ்ரவேலிலே நான் தாயா எழும்பும் அளவோ கிராமங்கள் பாழா. ஒரு தாய் எழும்பும் போது அந்த குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தகப்பனோ தாயோ அந்த குடும்பத்துக்கு எப்படி ஒரு பில்லரா இருக்கிறாங்க. தகப்பன் பார்த்தீங்கன்னா உழைச்சி சம்பாரிச்சு வேர்வை சிந்தி வருமானத்தை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாரு? தாய்கிட்ட கொடுக்குறாரு. அந்த தாய் கை தட்டு போச்சே.